பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் ரோடுக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஏண்டா உங்க அப்பாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா? நான் எப்படிடா யார்கிட்ட லஞ்சம் வாங்கினேன் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. நான் எப்படி பணத்தை வந்து திரும்ப கொடுக்க முடியும்? என்னடா இது நல்லா சொல்லிட்டு செந்தில் கோவப்படுறாங்க. உடனே கதிர் வந்து அப்பா சொல்றது சரிதானே, அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் அப்பா கொடுத்துருக்காரு இல்ல, நீங்க யாரு இல்லையோ அவங்களுக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏண்டா தேடி போயிட்டு நானா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அப்ப ஒரு வயசான பெரியவர் வந்து தம்பின்னு சொன்னதும் காசு ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ எடுத்து போடுறாங்க. ஐயா தம்பி காசெல்லாம் வேண்டாப்பான்னு சொல்றாங்க. அப்படியா, வேற ஏதாவது சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாப்பா, நான் வந்து இப்ப வரைக்குமே யாரோட கையும் எதிர்பார்க்காம தான் நான் இருக்கேன். என்னுடைய செப்பல் வந்து பிஞ்சு போச்சுப்பா. அதை ரொம்ப வருஷமா தைச்சு தைச்சு தான் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து பிஞ்சு போச்சு. என்னுடைய பசங்க வயசுல நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட வாங்கிட்டு போகணும்னு வந்தேன்ப்பா, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதும் உடனே செந்தில் அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் குட்டி குழந்தையோட நீங்க சந்தோஷமா 100 வருஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போறாங்க. இது செந்திலுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்ததான் நம்ம மீனாவை காட்டுறாங்க. உடனே கோமதி வந்து மீனா, என் மேல உனக்கு கோபம் இல்லைல்ல, நீ நல்லா தானடி இருக்கன்றாங்க. அத்தை நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க. ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா நீங்க எல்லார்கிட்டயுமே சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி யார் யார்கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கதிர்கிட்ட சொன்னேடி, அதே மாதிரி சரவணன் பழனி கிட்ட. அத்தை இனி உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் நான் சொல்லவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு மீனா வந்து கோவப்பட்டுட்டு வந்து இருக்காங்க. ஏய் என்னடி, எதுக்காகடி இப்படி சொல்ற? ஆமா, நீ சொல்லாம இருந்திருந்தா என் பையன் போயிட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவை கோவப்பட வச்சதும் மீனா வந்து அத்தை உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு மீனா கோவமா அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததா நிச்சயதார்த்தத்துக்கான வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுல முத்துவேலுக்கு காந்திமதிக்கு வடிவுக்கு விருப்பம் இல்ல. மீதி எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு விருப்பமா இருக்கிறதுனால சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம வடிவு வந்து அத்தை எதுக்காக இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க, என்னால இப்படிதான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு வடிவு கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. காந்திமதி வந்து இப்ப உடனே மயிலை எப்படி இருக்குன்னு சொல்லி சுகன்யா கேக்குறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பழனி கிட்ட மாமா நான் வந்து அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு குமரவேல் கேக்குறாங்க. இங்க பாருடா, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பேசிக்கோன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் சுகன்யா சித்தி தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட கேக்குறாங்க. உடனே சுகன்யாவும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க சுடர. அங்க போனதும் குமார் சுடர் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு முடிச்சுட்டு வந்ததுமே உடனே பக்கத்துல இருக்கவங்க ஏன்பா உன்னுடைய தங்கச்சி குடும்பத்தை கூப்பிடலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல அவங்களெல்லாம் நாங்க கூப்பிடலன்னு சொன்னதும் உடனே பாக்கியம் வந்து எதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு, என் பொண்ணு வயித்துல குழந்தை விட்டுட்டு அவன் யாரும் கூட படிச்ச பொண்ணா அந்த சரவணன் அவன் வந்து சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரவணனை பத்தி தப்பா பேசினதும் உடனே பழனிக்கு பயங்கர கோவம் வருது. பண்ண தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் மாப்பிள்ளை மேல பழி தூக்கி போடுறீங்களா? என் மாப்பிள்ளை சுத்தமான தங்கம் நல்லா சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி எதுக்காக பேசிக்கிட்டு தட்டை மாத்திட்டு அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க மயிலும் சுடரும். இந்த கல்யாணத்தை மயிலும் சுடரும் சேர்ந்து நிறுத்துவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.